தமிழகத்திற்கு ஒரு டிஎம்சி தண்ணீர் கூட திறக்க முடியாது. கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு. காவிரி விவகாரத்தில் இந்தி கூட்டணியில் உள்ள சித்தராமையாவிடம் பேச திமுக தயக்கம் காட்டுகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவத்தின் புதிய சிசிடிவி காட்சிகள் வெளியானது. கொலை சம்பவத்தில் அருள், திருவேங்கடம் உள்ளிட்டோர் நேரடியாக ஈடுபட்டதை உறுதி செய்த காவல்துறை. ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு முன் நோட்டமிட்ட கொலை கும்பல் படுகொலை செய்யும் காட்சிகள் வெளியான நிலையில் நோட்டமிட்ட காட்சிகளும் வெளியீடு. ஆம்ஸ்ட்ராங் கொலை மர்மங்கள் நிறைந்ததாகவே உள்ளது. அரசியல் கொலையாகவே பார்ப்பதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கருத்து. திமுக எம்எல்ஏ நாசருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகள். கைதாகியுள்ள குற்றவாளிகளின் புகைப்படத்தை பகிர்ந்து முதலமைச்சருக்கு அண்ணாமலை கேள்வி. சென்னை புழலில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு குற்றவாளி திருவேங்கடம் மீது என்கவுண்டர். விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போது தப்பி ஓடி போலீசாரை தாக்க முயன்ற நிலையில் அதிரடி. கைவிலங்குடன் அழைத்துச் செல்லப்பட்ட நபரின் கையில் துப்பாக்கி வந்தது எப்படி? திருவேங்கடம் என்கவுண்டர் குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக மேலும் ஒரு வழக்கு பதிவு. 6 பிரிவுகளின் கீழ் புழல் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் தப்பி ஓடியது தொடர்பாக மாதவரம் போலீசார் வழக்கு பதிவு. ரவுடி திருவேங்கடம் மீது என்கவுண்டர் நடத்தப்பட்டது எப்படி? விசாரணைக்கு அழைத்துச் சென்றது முதல் தப்பி ஓடியது வரை முழு அறிக்கையாக வெளியிட்டது சென்னை காவல்துறை. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அடைவதை தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் வேடிக்கை பார்க்காது. திருவேங்கடம் என்கவுண்டர் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் பதிலடி. இரண்டரை லட்சம் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் காலை உணவு திட்டம் விரிவாக்கம். திருவள்ளூர் மாவட்டத்தில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜனநாயக முறைப்படி திமுக களம் கண்டது. தேர்தலில் போட்டியிடாத அதிமுக கள்ளக்கூட்டணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்ததாகவும் மு.க.ஸ்டாலின் சாடல். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். கலைஞர் நூற்றாண்டில் கிடைத்திருக்கிற வெற்றி 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என அமைச்சர் பொன்முடி பேட்டி. நீட் தேர்வு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். வசதி வாய்ப்புள்ள சிலருக்கு மட்டும் மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைப்பதை தடுக்கும் கூட்டுக்கடமை இருவருக்கும் இருப்பதாகவும் கருத்து. புதுச்சேரி பாஜகவில் இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி உறுதி.
ஒற்றுமையாக இருந்து 2026 தேர்தலுக்கு தயாராக வேண்டும் எனவும் பாஜக செயற்குழு கூட்டத்தில் பேச்சு. சென்னை சிட்லப்பாக்கம் ஏரி பணிகளை கிடப்பில் போட்டதாக தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தமிழ்நாடு கர்நாடகா எல்லைகளில் டெங்கு காய்ச்சல் தடுப்பு கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, சேலம், நீலகிரி மாவட்ட நிர்வாகங்களுக்கு சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் அடுத்த 3 நாட்களுக்கு நீலகிரி, கோவை உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. ஜூலை 20ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வெளிநாடுகளில் காட்சி பொருளாக உள்ள திருவெண்காடு கோயில் சிலைகளை மீட்டு கொண்டு வர வேண்டும். தஞ்சையில் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேல் பேட்டி. இந்தியன் 2 படம் பார்த்துவிட்டு மன அழுத்தம் ஏற்பட்டவர்களுக்கு 20% சலுகையில் மசாஜ் செய்யப்படும். கரூரில் செயல்பட்டு வரும் அழகு நிலையத்தின் சர்ச்சைக்குரிய அறிவிப்பால் கமல் ரசிகர்கள் கொந்தளிப்பு. ஆணி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் கோலாகலமாக நடைபெற்ற கோதண்டராமர் கோயில் தேரோட்டம். 4 ரத வீதிகள் வழியாக சென்ற தேரை வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபாடு. வயிற்று வலியை குணப்படுத்த இளைஞரின் வயிற்றை கோடாரியால் வெட்டிய பூசாரி. கர்நாடகாவில் அரங்கேறிய அதிர்ச்சி சம்பவம். பீகாரில் கனமழையால் வெள்ளக்காடான கிராமங்கள். 21 மாவட்டங்களில் 8,40,000 பேர் பாதிப்பு. உத்தரகண்ட் மாநிலம் சாமோலி மலைப்பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவை சீரமைக்கும் பணிகள் தீவிரம். மலைப்பாதையின் 2 புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கும் ட்ரோன் காட்சிகள் வெளியீடு. ஆன்லைன் கேமில் 80,000 ரூபாயை இழந்து ஜம்மு காஷ்மீரின் ஷெனாஃபாட்டில் குதித்த இளைஞர். பாகிஸ்தானில் உடல் கண்டெடுக்கப்பட்டு புதைக்கப்பட்ட நிலையில் இந்தியாவுக்கு கொண்டு வர பிரதமருக்கு பெற்றோர் கோரிக்கை. ராஜஸ்தானில் செல்ஃபி மோகத்தில் தண்டவாளத்தில் நின்ற தம்பதி. ரயில் வருவதைக் கண்டு அதிர்ச்சியில் 90 அடி பள்ளத்தில் குதித்ததில் படுகாயம். அமெரிக்காவில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது முன்னாள் அதிபர் டிரம்பை குறிவைத்து மர்ம நபர் துப்பாக்கிச் சூடு. கேடயமாக மாறி டிரம்பை காத்த பாதுகாப்பு அதிகாரிகள். அரசியலிலும் ஜனநாயகத்திலும் வன்முறைக்கு இடமில்லை என டிரம்ப் மீதான தாக்குதல் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். அனைத்து வகைகளிலும் இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்க வேண்டும் என ராகுல் காந்தியும் வலியுறுத்தல். டிரம்ப் மீது தாக்குதல் நடத்தியது தாமஸ் மேத்யூ குரூக்ஸ் என்ற 20 வயது இளைஞர் என FBI அறிவிப்பு. கொலை முயற்சிக்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாகவும் தகவல். லண்டனில் நோவாக் ஜோகோவிச், கார்லோஸ் அல்கராஸ் மோதும் விம்பிள்டன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டி. நிகழ்ச்சிக்கான குறைந்தபட்ச டிக்கெட் விலையே 8,35,000 ரூபாய்க்கு விற்பனை.
பிளஸ் இயக்கத்தில் பிருத்விராஜ் நடிப்பில் வெளியான ஆடு ஜீவிதம் திரைப்படம் வரும் 19ஆம் தேதி தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட 5 மொழிகளில் OTTயில் ரிலீஸ். கபில்தேவ் பேச்சை தொடர்ந்து அன்சுமன் கெய்க்வாடுக்கு உதவ முன்வந்த BCCI மருத்துவ உதவிக்கு 1 கோடி ரூபாய் வழங்குவதாக BCCI செயலாளர் ஜெய் ஷா அறிவிப்பு. இந்தியா ஜிம்பாப்வே இடையிலான 5வது T20 கிரிக்கெட் போட்டி. ஜிம்பாப்வே அணிக்கு 168 ரன்கள் இலக்கு.